ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள், இது நம்ம வெள்ளத்தில் நினைஞ்ச எள்ளு அறுவடை ஆனது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மில்லுக்கு கொடுத்துருக்குறோம். எண்ணெய் ஆடி எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். பாருங்கள், எவ்வளோ எல்லா ப்ராசஸுமே சுத்தமான முறையில் நடக்குதுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கோம், நேச்சுரல் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. இயற்கை விவசாயத்தில் விளைந்த எள்ளு, அந்த எள்ளு இப்போ எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் ஆடிட்டுருக்கோம். பாருங்கள், எல்லாமே ப்யூராக இருக்குங்க. சுத்தமான இடத்துல சுத்தமாக செஞ்சது எள்ளெண்ணெய். பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எங்கிட்ட வாங்கினவங்க யாருமே ஒரு பேட் ஒப்பீனியன் சொன்னதில்லை. நல்லாயிருக்கு சொல்லியிருக்காங்க. விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, ஏன்னா நான் வந்து நேச்சுரலாக விளைவிச்சு கொடுக்குறேன். எனக்கும் கட்டுப்படி ஆகணும், வாங்குகிற உங்களுக்கும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், எனக்கு நான் விவசாயம் பண்ணுறேன் இல்லையா, எனக்கு கூலி கரெக்டாக கட்டுப்படி ஆகணும். அது மாதிரி தான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து இதெல்லாம் ஆடின கடலை எண்ணெய். நம்ம எள்ளு போட்டுட்ருக்கும்போதே அவங்க ஆடினாங்க. இது பாருங்கள், ப்யூராக நான் கடலை போட்டது பார்த்தா எண்ணெய் வந்ததும் பார்த்தா இந்த கலர் தான் இருக்குது. நானும் ஆல்ரெடி எல்லாம் கடலை எண்ணெய் வைக்கும்போது கேட்குறாங்க, ஏன்னா மஞ்சள் கலராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கக்கூடாதா, பொங்கி வருது, நுர வருது. அது அப்படியெல்லாம் இல்லைங்க. வரும் நேச்சுரலாக. எது செஞ்சாலும் அதனோட சாராம்சம் இல்லாமல் அந்த எண்ணெய் இருக்குன்னா அது ரீஃபைன் போட்டு, அது எதுனா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதை நல்லா பக்குவப்படுத்தி தான் எடுத்து அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இட்ஸ் அப் டு யூ. ஆனால் நான் செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு எல்லாமே இயற்கையாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதனோட தன்மை என்னவோ, எள்ளுக்குரிய தன்மை, கடலுக்குரிய தன்மை அதில் இருக்கும், எண்ணெயில் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நான் போட்டு ஆடுற வெல்லம் கூட பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வெல்லம் தான் போட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. எள்ளெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்ணு கூடலாம், வயிற்று பிரச்சனைக்கு சாப்பிட்லாம். எந்த இதுக்காக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் இது வந்து தீபத்துக்கு வைக்காமல் உங்களோட வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? அது மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ப்ராசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் ஆடித்தரேன், சரிங்களா? நல்ல முறையில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எஃபர்ட் இருக்கணுங்க. ஒவ்வொருத்துக்கும் எந்த வேலையில் இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட் போட்டு செஞ்சால் தான் அதனோட பலன் முழுசாக வரும். நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ ப்யூராக வந்துட்டுருக்கு ஆயில். இதே மாதிரி இன்னும் நான் எந்தெந்த பொருள்லாம் வைக்கிறேனோ அதை நான் ஃபைனலைஸ் பண்ணி நானே தான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். மார்க்கெட்டிங் வேறு ஒருத்தன் கையில் நான் கொடுக்கறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையானது நான் அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? தேங்க்யூ.